முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை திரு வார்த்தைகள் 12 முதல் 16 முடிய. அன்பிற்குரியவரே, நீ இளைஞனாயிருப்பதால் யாரும் உன்னை தாழ்வாக கருதாதிருக்கட்டும். பேச்சு, நடத்தை, அன்பு, நம்பிக்கை, தூய்மை ஆகியவற்றில் நீ விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாய் விளங்கு. நான் வரும் வரை விசுவாசிகளுக்கு மறைநூலை படித்து காட்டுவதிலும் அறிவுரை வழங்குவதிலும் கற்பித்தலிலும் கவனம் செலுத்து. இறைவாக்கு உரைத்து மூப்பர்கள் உன் மீது கையை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்கு அளிக்கப்பட்ட அருள் கொடையை குறித்து அக்கறையற்றவனாயிராதே. இவை எல்லாவற்றிலும் கவனம் செலுத்து. இவைகளிடையே ஈடுபட்டிரு. அப்பொழுது நீ அடைந்துள்ள வளர்ச்சி எல்லாருக்கும் தெளிவாகும். உன்னை பற்றியும் உன் போதனையை பற்றியும் கருத்தாயிரு. அவைகளில் நிலைத்திரு. இவ்வாறு செய்தால் நீயும் மீட்படைவாய். உனக்கு செவிசாய்ப்போரும் மீட்படைவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். இவர் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, ஏனெனில் இவர் மிகுதியாக அன்பு கூர்ந்தார். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை திரு வார்த்தைகள் 36 தொடங்கி 50 முடிய. அக்காலத்தில் பரிசேயருள் ஒருவர் இயேசுவை தம்மோடு உண்பதற்கு அழைத்திருந்தார். அவரும் அந்த பரிசேயருடைய வீட்டிற்கு போய் பந்தியில் அமர்ந்தார். அந்நகரில் பாவியான பெண் ஒருவர் இருந்தார். இயேசு பரிசேயருடைய வீட்டில் உணவு அருந்த போகிறார் என்பது அவருக்கு தெரிய வந்தது. உடனே அவர் நறுமண தைலம் கொண்ட படிகச் சிமிழை கொண்டு வந்தார். இயேசுவுக்கு பின்னால் கால்மாட்டில் வந்து அவர் அழுது கொண்டே நின்றார். அவருடைய காலடிகளை தம் கண்ணீரால் நனைத்து தம் கூந்தலால் துடைத்து தொடர்ந்து முத்தமிட்டு அக்காலடிகளில் நறுமண தைலம் பூசினார். அவரை அழைத்த பரிசேயர் இதை கண்டு, இவர் ஒரு இறைவாக்கினர் என்றால் தம்மை தொடுகிற இவள் யார், எத்தகையவள் என்று அறிந்திருப்பாள். இவர் பாவியாயிற்றே என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். இயேசு அவரை பார்த்து, சீமோனே, நான் உமக்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவர், போதகரே, சொல்லும் என்றார். அப்பொழுது அவர், கடன் கொடுப்பவர் ஒருவரிடம் ஒருவர் 500 தெனாரியமும் மற்றவர் 50 தெனாரியமுமாக இருவர் கடன் பட்டிருந்தனர். கடனை தீர்க்க அவரால் முடியாமல் போகவே இருவர் கடனையும் அவர் தள்ளுபடி செய்துவிட்டார். இவர்களுள் யார் அவரிடம் மிகுந்த அன்பு செலுத்துவார் என்று கேட்டார். சீமோன் மறுமொழியாக, அதிக கடனை யாருக்கு தள்ளுபடி செய்தாரோ அவரே என நினைக்கிறேன் என்றார். இயேசு அவரிடம், நீர் சொன்னது சரியே என்றார். பின்பு அப்பெண்ணின் பக்கம் அவர் திரும்பி சீமோனிடம், இவரை பார்த்தீரா? நான் உம்முடைய வீட்டுக்குள் வந்தபோது நீர் என் காலடிகளை கழுவ தண்ணீர் தரவில்லை. இவரோ தம் கண்ணீரால் என் காலடிகளை நனைத்து அவற்றை தமது கூந்தலால் துடைத்தார். நீர் எனக்கு முத்தம் கொடுக்கவில்லை. இவரோ நான் உள்ளே வந்தது முதல் என் காலடிகளை ஓயாமல் முத்தமிட்டு கொண்டே இருக்கிறார். நீர் எனது தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவரோ என் காலடிகளில் நறுமண தைலம் பூசினார். ஆகவே நான் உமக்கு சொல்கிறேன், இவர் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, ஏனெனில் இவர் மிகுதியாக அன்பு கூர்ந்தார். குறைவாக மன்னிப்பு பெறுவோர் குறைவாக அன்பு செலுத்துவோர் ஆவார் என்றார். பின்பு அப்பெண்ணை பார்த்து, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். பாவங்களையும் மன்னிக்கும் இவர் யார் என்று அவரோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்கள் தங்களுக்குள் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அப்பெண்ணை நோக்கி, உமது நம்பிக்கை உம்மை மீட்டது, அமைதியுடன் செல்க என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அன்பிற்கினியவர்களே,
ஆண்டவர் இயேசு நம்மை மன்னிக்க தயாராக இருக்கிறார். குறிப்பாக பாவியான ஒரு பெண் ஆண்டவர் இயேசு உணவருந்த இருக்கிற வேளையில் சென்று அவருடைய காலடிகளை கழுவி கூந்தலால் துடைத்து முத்தமிட்டு அவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். அன்புக்கினியவர்களே, ஆண்டவர் இயேசு பாவத்தை ஒருவது விரும்புவது கிடையாது, மாறாக பாவிகளை அவர் விரும்புகிறார். இந்த பெண் தன்னுடைய பாவத்திற்கு மன்னிப்பு கோரியவராக, தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்தியவராக, ஆண்டவருடைய கருணையும் கரிசனையும் பெரும் வண்ணமாக அவருடைய காலடிகளை கழுவி துடைக்கின்ற அந்த நிகழ்வை நற்செய்தியில் பார்க்கிறோம். 3 நபர்கள் ஆண்டவர் இயேசுவுக்கு முத்தம் கொடுத்திருக்கிறார்கள். முத்தம் என்பது அன்பின் வெளிப்பாடு. முதலாக அவரை பெற்றெடுத்த அன்னை மரியா அவரை ஆற கழுவி முத்தம் விட்டு அவர் பேணி பாதுகாத்து வளர்த்தெடுத்திருப்பார். அன்னை மரியாவுடைய முத்தம். இரண்டாவதாக இந்த பாவியான பெண் அவர் ஆண்டவர் இயேசுடைய காலடிகளை கழுவி துடைத்து முத்தமிடுகிறார். இது மன்னிப்பு கோரும் வண்ணமாக அவர் செலுத்துகிற முத்தம், அன்பை எதிர்பார்க்கும் முத்தம், அன்பை கொடுக்கின்ற முத்தம் இது. மூன்றாவதாக அன்பிற்கினியவர்களே, திருத்தூதர்கள் ஒருவரான யூதாஸ் இஸ்காரியோத்து ஆண்டவர் இயேசுவை முத்தமிட்டு காட்டி கொடுக்கிறார். அந்த 3 முத்தங்களுக்கு வித்தியாசம் இருக்கிறது. முதலாவது அன்பை வெளிப்படுத்தும் முத்தம், மன்னிப்பு கோரும் வண்ணமாக அன்பை காட்டிய பாவியான பெண்ணுடைய முத்தம் இங்கே செய்து வருவது போல. இறுதியாக யூதாஸ் இஸ்காரியத்தோட முத்தம் காட்டி கொடுக்கிற முத்தம். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த பெண்மணி ஆண்டவர் இயேசுவால் என்னை மன்னிக்க முடியும் என்பதை உணர்ந்த காரணத்தினால் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி ஆண்டவர் இயேசுடைய மன்னிப்பை பெற முயலுகிறார். அப்படி என்றால் அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாவின் முத்தம், பாவியான பெண்மணியின் முத்தம், மூன்றாவதாக யூதாஸ் இஸ்காரியோத்தின் முத்தம், இந்த 3 முத்தங்களில் நம்முடைய முத்தம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பொறுத்த மட்டில் எவ்வாறாக இருக்க போகிறது? ஆக நாம சிந்தித்து பார்ப்போம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய அன்பை வெளிப்படுத்தும் விதமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மால் அழகான அன்பான முத்தத்தை கொடுத்து அன்பை பரிமாறிக்கொள்வோம். ஆண்டவர் இயேசுனுடைய அன்புக்குரிய பிள்ளைகளாக வாழ முயற்சி எடுப்போம். மன்றாடுவோமாக. அன்பிற்கினியவர்களே, மன்றாடுவோமாக. என்னென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இந்த நாளை கொடுத்து நாள் முழுவதும் எங்களை ஆசிர்வதிக்க இருக்கிற இந்த பேரன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் தந்தையே. இந்த நாளில் பாவியான பெண்மணி தன்னுடைய இயலாமையை உணர்ந்து மன்னிப்பு கோரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய மன்னிப்பை முழுமையாய் பெற்று மீண்டும் புதிய பெண்மணியாக வாழ வளர எவ்வாறு ஆசித்தாரோ அதே போல ஆண்டவரே, நாங்களும் உம்முடைய மன்னிப்பை நிறைவாக பெறவும், நாங்கள் நல்லவர்களாக உமக்கு ஏற்றவர்களாக வாழவும், நாங்கள் உமக்கு கொடுக்கிற முத்தம் அன்பின் முத்தமாக அமையவும் நாங்கள் இந்த நாளிலே வேண்டுகிறோம். எங்களுடைய வேண்டுதலை ஏற்று எங்களை ஆசிர்வதித்து எங்கள் மீது உமது அன்பின் முத்தத்தை கொடுத்து ஆசிர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்.